நாங்க எங்க சக்தியை பயன்படுத்த முடியாத நேரமா பார்த்து என் பக்த கிட்ட உன் வேலையை காட்டுறியா? அது நடக்கவே நடக்காது. எங்களை அம்மாவா நினைச்சு வழிபடுற எந்த பெண்ணையும் நாங்க கைவிடவே மாட்டோம். நாங்க தான் துணை இருக்கோம்னு தெரிஞ்சும் பார்வதிக்கு பல துன்பங்கள் கொடுக்கறியா? அண்ட சராசரங்களையே அடக்கி ஆடுற எங்க கிட்ட அறகுறையா யந்திர மந்திர உச்சாடனம் பண்ண கத்துக்கிட்ட அற்பப்பதர் நீ எங்க கிட்டே மோதி பார்க்க நினைக்கலாமா? நினைச்சிருக்க கூடாதுதாம்மா. தெரியாம தப்புட்டமா, என்ன மன்னிச்சிருமா. நல்லவங்களுக்கு துணை போய் அதுல தப்பு நடந்திருந்தா உன்னை மன்னிச்சு விட்டுருப்பேன். கெட்டவங்களுக்கு துணை போய் ஒரு நல்ல மனுஷிய சாவடிக்க பாத்திருக்க. உன்னை நான் எப்படி மன்னிக்க முடியும்? அப்படி சொல்லாதீங்கம்மா. அகிலம் காக்கும் அன்னை பராசக்தியோட நவாம்சங்களா இருக்கும் நீங்க. இந்த பாவிய ஒரு தடவை மன்னிச்சு கருணை காட்டுங்கம்மா. உங்களுடைய கருணை என்ன நல்லவனா மாத்திடுமா. இல்ல, இந்த பிறவியில உனக்கு கொடுத்த இந்த சக்தியை நீ தப்பா பயன்படுத்திட்ட. உனக்கு கருணை காட்டினா அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்ல. அம்மா, இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேம்மா. கடவுளுக்கு இணையான சக்தி இருக்கிற என்ன கொலை பண்ணாம விட்டுடுங்கம்மா. நீ கடவுளுக்கு இணையான சக்தி கொண்டவனா? ஆமா, ஆத்ம சக்தி அஷ்ட சக்தி ரெண்டுமே உங்களுக்கு இருக்கிறப்போ எனக்கு இருக்க கூடாதா? பூமியில மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் பாவ புண்ணிய கணக்கு இருக்கு. பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒருத்தன் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டிருக்கு. நீ அழியப்படணும்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ஒரு கணக்கு தான். அகிலாவுக்கு தோஷம் வரணுங்கிறதும், அதுக்கு பார்வதி தான் பரிகாரம் பண்ணணுங்கிறதும், அதுக்கு நீ இடைஞ்சலா இருக்கணுங்கிறதும் விதிதான். நீயும் இந்த விதிக்கு உட்பட்டவன் தான். நீ என்னைக்குமே கடவுளாக முடியாது. பரிகாரம் பண்ணா தோஷம் கழியும்னு நினைக்கிற ஏன் மக்கள் நம்பிக்கையோட விளையாடுற உன்ன மாதிரி மந்திரவாதிகளுக்கு உன் சாவு ஒரு எச்சரிக்கை மணியா இருக்கட்டும். என்ன விட்டுருங்கம்மா. உன்னை வதம் பண்ணதான் நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கோம்.
டாக்டருங்க வராங்க, எப்படியாவது எங்க அக்காவை காப்பாத்திடுங்க டாக்டர். எங்க அக்காவை மட்டும் காப்பாத்திடுங்க, அது போதும். என்ன இப்படி பாத்துட்டு போறா? காப்பாத்திருவாளோ? அகிலா, மிஸ்ஸஸ் அகிலா, மிஸ்ஸஸ் அகிலா, உங்க உடம்புல அசைவு இருக்கு. உங்க கண்ணு கூட அசையுது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? உங்களால கண்ணெல்லாம் திறக்க முடியுதா? அப்படிதான், அப்படிதான். ஸ்லோவா, ஸ்லோவா கண்ணை திறங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? மேடம், உங்களால எந்திரிச்சு உட்கார முடியுமா மேடம்? அப்படியே கொஞ்சம் எந்திரிங்க. நர்ஸ், அப்படிதான், அப்படிதான், அப்படிதான் மேடம். ஸ்லோவா எந்திரிங்க. அப்படிதான், அவ்வளவுதான். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே டாக்டர். Don't worry, you fully cure, ma'am.
ஐ அம் ஆல் ரைட். முதல்ல ஐசியூ வார்ட்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணனும். போய் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். அகிலா மேடம், உங்க சன்ஸ் எல்லாம் வெளில வெயிட் பண்றாங்க. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே ஓகே மேடம். டாக்டர் சொல்றேன். அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? அகிலா மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க. கண்ணு முடிச்சிட்டாளா? அப்ப கட் பண்ண டியூப். நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல. அவங்க நல்லா பேசுறாங்க. காப்பாத்திட்டு பேசுறாளா? டாக்டர், நிஜமாவே அம்மாவுக்கு ஒண்ணு இல்லல்ல? எஸ். ஒவ்வொரு டாக்டருக்கும் ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடக்கும். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த மெடிக்கல் மிராக்கல். ஆமா ஆமா, என் வாழ்க்கையில் நடந்த மிராக்கல் தான். அகிலா மேடம் இப்ப நல்லா இருக்காங்க. நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். போங்க. ஓகே டாக்டர். போ ப்ரோ. பாய். அம்மா அம்மா தலை எழுத்து. அம்மா பெரியத்த. அம்மா ஆதி, அருண், அம்மா நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. ஏய், என்ன ஆச்சு இப்போ? ஏன் அழறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல, பாருங்க. நான் நல்லா தான் இருக்கேன். இத பாரு, குழந்தையா நீ? அழாத. இப்ப என்ன? அழாத, கூல், ரிலாக்ஸ். ஐஸ்வர்யா, என்ன ஆச்சு? ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாவே பாத்துட்டு இருக்கீங்க? சாகாம வந்துட்டு தான். உங்களை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தாம்மா எங்களுக்கு உயிரே வந்துச்சு. பிழி பிழி அழறானுங்களே. நான் எல்லாம் கரெக்டா தானே பண்ணேன். அடுத்த டியூபை ஒட்ட வச்சு இவளுக்கு உயிர் கொடுத்தது எவன்னு தெரியல. என்ன என்ன நடந்துச்சு? ஏன் இவ்ளோ அதிசயமா பாக்குறீங்க? என்ன நடந்துச்சு? அம்மா, நீங்க செத்து பொழைச்சிருக்கீங்கம்மா. உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுமா. உங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா? பிரெயின் டெத் ஆயிடுச்சு. எனக்கா? அதனால இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிர் இருக்கும். ஆனா மெடிக்கல் டைம்ல சொன்னா she is dead. இவ்வளவு நடந்திருக்குமா? உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நீங்க உயிரோட திரும்பி வந்துடணும்னு சொல்லி நாங்க எவ்வளவு வேண்டியிருப்போம் தெரியுமா? நீங்க எப்படியோ திரும்பி வந்துட்டீங்களம்மா. எங்களுக்கு அது போதுமா. அதான் அந்த பிரமிப்புல இருந்து எங்களால எதுவும் பேச முடியல. இவ கண்ணை திறந்து என் கண்ணை குத்த பார்த்தல. நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். வாடி இப்படி. ஆதி, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? அதான் அம்மா நல்லபடியா எழுந்து வந்துட்டாங்களே. இன்னும் ஏன் நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்க? இனிமே அக்காக்கு ஒரு குறையும் இல்ல. என்னதான் டாக்டர் கை விரிச்சிருந்தாலும் எனக்கு நம்பிக்கை மட்டும் போகவே இல்ல. அக்காக்கு ஒண்ணுமே ஆகாது. அவங்க நல்லா ஆயிடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கொஞ்சமான புண்ணியமா பண்ணிருக்காங்க. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. அந்த நல்லதுல ஒரு நல்லது கூடவா அக்காவை வாழ வைக்காது?
எனக்கு நம்பிக்கை விட்டு போகல. அந்த முண்டக்கண்ணி அம்மனும் என்ன கைவிடல, அக்காவை காப்பாத்திட்டா. அக்கா இன்னைக்கு எழுந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு டாக்டர் இல்ல, அந்த அம்மனே இறங்கி வந்து வைத்தியம் பார்த்திருக்கா. அதான் அக்கா நல்லா பழிச்சு எழுந்துட்டாங்க. இனிமே அவங்களுக்கு எந்த குறையும் இல்ல. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, யாரும் அழாதீங்க. ஆமா மேடம். அவங்க சொல்றது உண்மைதான் மேடம். நீங்க பொழைச்சது முழுக்க முழுக்க மிராக்கல் தான் மேம். ஆனா உன மிராக்கள். வணக்கம்மா. வாங்க குருஜி. வாங்க குரு. வணக்கம் தம்பி. குருஜி, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதாம்மா நான் வந்தேன். இன்னைக்கு உங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கோம், சரிதானே? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க குருஜி. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குமா. என்ன காரணம் குருஜி? நவகிரக தோஷம். அதான் தெரியுமே. 9 கிரகங்களும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நவகிரக தோஷம் உங்க கட்டத்துல இருந்துச்சு. இத்தனை நாள் உங்களுக்கு நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே இந்த தோஷம்தான். இந்த தோஷத்தினால உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, உங்க பரம்பரைக்கும் உங்க குடும்பத்துக்கும் பல சோதனைகளும் கலங்கங்களும் வந்திருக்கும்மா. அது எல்லாத்தையும் சரியான நேரத்துல சரியான பரிகாரம் செஞ்சதுனால மட்டும்தான் உங்களுக்கு நிவர்த்தியாச்சு. இந்த தோஷத்தோட முடிவுல நீங்க உயிர்கண்டத்தை தாண்டோன்றது விதிமா. நீங்க தாண்டிட்டீங்க. இவ்ளோ நடந்துருச்சு, ஆனா நான் ஒரு பரிகாரமும் செய்யல குருஜி. உங்களுக்காகவும் உங்க பரம்பரைக்காகவும் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரத்தை எல்லாம் கஷ்டப்பட்டு தனி ஒருத்தங்களா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க. யாரா இருக்கும்? உங்களுக்கு நவகிரக தோஷம் போயிட்டு இருக்கிறத உங்களுக்கே தெரியாம பாத்துக்கிட்டாங்க. அது யாருன்னா